லேயாள் ராகேல். லேயாள் 4 பிள்ளைகளை பெற்ற பின் மலடியானாள். ராகேலுக்கோ பிள்ளை இல்லாதிருந்தது. இதன் காரணமாக இருவருக்குள்ளும் ஆழமான சச்சரவுகளும் பொறாமைகளும் போராட்டங்களும் இருந்ததை நாம் வேதத்தில் வாசிக்க முடிகிறது. அந்த காலத்து வழக்கப்படி தன் கணவனுக்கு குழந்தையை பெற்றுக் கொடுக்கவில்லை என்றால் அது கணவனுக்கு பெருத்த அவமானத்தை கொண்டு வரும். அதனால் ராகேல் காரியங்களை தன் கையில் எடுத்துக்கொண்டு தன் வேலைக்காரியை தன் கணவனுக்கு மனைவியாக கொடுக்கிறார்கள். அதை கண்டு அதற்கு பின் கர்ப்பந்தரியாத லேயாள் போட்டி போட்டுக்கொண்டு தன் வேலைக்காரியை யாக்கோபிற்கு மனைவியாக கொடுக்கிறார்கள். இதனால் சகோதரிகளுக்குள்ளே சச்சரவுகளும் போட்டிகளும் தான் அதிகமாயின. தேவன் ராகேலுக்கு யோசேப்பை கொடுத்த பின்னும் அவர்களுக்கு போதவில்லை. தேவன் எனக்கு குழந்தையை கொடுத்ததற்காக நன்றி என்று கூறவில்லை. தேவன் என் நிந்தையை நீக்கிவிட்டார் என்றும் இன்னும் ஒரு குமாரனை கர்த்தர் எனக்கு தருவார் என்றும் சொல்லி அவனுக்கு யோசேப்பு என்று பெயரிட்டாள். ராகேல் திருப்தி அடையவே இல்லை. தான் கர்ப்பந்தரித்தும் அது அவர்களுக்கு போதவில்லை. தனக்குத்தான் முதலிடம் வேண்டும் என்று எப்போதும் நினைத்தார்கள். லேயாளும் அத்தனை பிள்ளைகளை பெற்றெடுத்தாலும் தன் கணவனின் அன்பு எல்லாவற்றிற்கும் மேலாக தனக்கு வேண்டும் என்று நினைத்தார்கள். தன் கணவனின் அன்பு தேவனிடத்திலிருந்து வரும் பாதுகாப்பிற்கும் அன்பிற்கும் ஈடாகாது என்பதை உணரவில்லை. அதுபோல ராகேலும் தேவன் அவர்களை ஆசிர்வதித்தும் அது போதவில்லை. தேவன் போதும் என்று நினைக்கவில்லை. அவருடைய ஆசிர்வாதம் போதும் என்று நினைக்கவில்லை. காரணம் பொறாமையே. ராகேலை போல மற்றவர்களுக்கு பிள்ளைகள் இருப்பதை பார்த்து பொறாமைப்படாதபடி, லேயாளை போல கர்த்தர் தனக்கு கொடுத்த ஆசிர்வாதங்களினால் தேவன் தனக்கு போதும் என்றும் தேவனுடைய அன்பு போதும் என்றும் நினைக்காதபடி 2 பேரும் அவர்களுக்கு வேண்டியவை கிடைத்தும் திருப்தி அடையாதவர்களாக இருந்ததை போல நாம் இல்லாதபடி கர்த்தரை மாத்திரம் நாம் சார்ந்து கொள்ள கிருபை செய்வாராக. ஆமேன். அல்லேலூயா.